வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வக்ஃபு திருத்த மசோதாவிற்கு எதிரான தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கலைஞர் கனவு இல்ல திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு, தமிழக அரசு அரசாணை வெளியீடு. யோகி ஆதித்யநாத் பாடம் எடுக்க வேண்டாம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். வஞ்சக கூட்டம் கதற தமிழ்நாடு முன்னேறிக் கொண்டே இருக்கும், அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா விமர்சனம். இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் பணி தொடக்கம், ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான தனி தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றினார். வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கும் சட்ட திருத்தத்தை நாம் எதிர்க்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு, வக்ஃபு நிலங்களை நில அளவை செய்யும் அதிகாரம் நில அளவை ஆணையரிடம் இருந்து ஆட்சியருக்கு மாற்றப்படும் என்று தெரிவித்து தீர்மானத்தை நிறைவேற்றினார். இத்தகைய வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு பல்வேறு கட்சியினர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து ஏற்கனவே கேரளா, கர்நாடகா மற்ற மாநில அரசுகள் தனி தீர்மானம் நிறைவேற்றியுள்ள நிலையில் இன்று தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு முடிவுகளுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதலும் வழங்கிவிட்டது. இந்த நிலையில் வக்ஃப் திருத்த சட்டமானது எந்த நேரத்திலும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படலாம். இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கும் சட்டத்திற்கு எதிரான நமது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது அவசரம் என்று நான் கருதுகிறேன். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான மத சுதந்திரத்தை நிராகரிக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான வக்ஃப் நோக்கத்துக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணான குழப்பமான தேவையற்ற பல்வேறு பிரிவுகள் வக்ஃப் சட்ட திருத்தத்தில் இருக்கின்றன. இந்த திருத்த சட்டமானது வக்ஃப் அமைப்பையே காலப்போக்கில் செயல்பட விடாமல் முடக்கிவிடும். எனவே நாம் இதனை எதிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மத நல்லிணக்க அனைவருக்குமான அரசு என்ற இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானம்: இந்திய திருநாட்டில் மத நல்லிணக்கத்துடன் அனைத்து மதங்களை சார்ந்த மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றனர். அனைத்து மக்களுக்கும் அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கு அரசமைப்பு சட்டம் உரிமை வழங்கியிருக்கிறது. அதை பேணி காக்கும் கடமை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு உள்ளது. ஆனால் அதற்கு மாறாக சிறுபான்மையின இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் 1995 ஆண்டின் வக்ஃப் சட்டத்தினை திருத்துவதற்கு கடந்த 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றிய அரசு மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள வக்ஃப் வாரிய திருத்த சட்ட முன்வடிவினை வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024 முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிந்து அமைகிறேன். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் கட்ட தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. நடப்பாண்டில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் கட்டும் பணிகள் தொடங்கப்படும் என்று நடப்பாண்டிற்கான பட்ஜெட் தாக்கலில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்திருந்தார். அதன்படி கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்ட 3500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் 2030 ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யோகி ஆதித்யநாத் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டமாக தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கருத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், வெறுப்பு குறித்து யோகி ஆதித்யநாத் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்று காட்டமாக பதில் அளித்துள்ளார். மேலும் எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்றும், மொழி திணிப்பையும் ஆதிக்கத்தையும் மட்டுமே எதிர்க்கிறோம் என்றும், இது கண்ணியம் மற்றும் நீதிக்கான போராட்டம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வஞ்சக கூட்டம் கதற தமிழ்நாடு முன்னேறிக் கொண்டே இருக்கும் என்று அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா விமர்சித்துள்ளார். தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அவர் கடந்த 2021 1.86 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த ஏற்றுமதி
திராவிட மாடல் ஆட்சியில் இன்று 12.5 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டி உயர்ந்து வருவதாகவும், மின்னணு துறையில் இந்த நிதியாண்டு பிப்ரவரி மாதம் வரை தமிழ்நாடு தேசிய ஏற்றுமதியில் 37% ஏற்றுமதி செய்து பெரும் சாதனை படைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்க நினைக்கும் வஞ்சக கூட்டம் கதற கதற தமிழ்நாடு முன்னேறிக் கொண்டே இருக்கும் என்றும் விமர்சித்து பேசியுள்ளார். தொழில் வளர்ச்சியை தமிழ்நாடு இன்று நம்பர் 1 என்ற நிலையில் இருக்கிறது என்பதற்காக இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை அவைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். 2021ஆம் ஆண்டு மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு 1.86 பில்லியன் என்ற ஒரு நிலையில் இருந்தது. ஆனால் இன்று மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் ஆட்சியில், இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு இந்திய அளவில் உள்ள ஏற்றுமதியில் 37% எட்டி இன்று 12.62 பில்லியன் என்ற அந்த இலக்கை எட்டி நிச்சயமாக வெகு விரைவில் 13 பில்லியன் டாலர் அந்த இலக்கையும் எட்டும் என்ற நிலையில் உள்ளது என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியும் அவைக்கு கூறி, வெகு விரைவில் நிச்சயமாக ராமநாதபுரத்தில் ரயில் நிலையம் அமைப்பதற்கான வேலையும் திராவிட நாயகன் அவர்கள் ஆட்சி செய்யும் என்று கூறி வருகிறேன். இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் தொடக்க கல்வித்துறையில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு 2768 பேர் நிரப்பப்பட உள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருந்தது. அதன்படி தற்போது இடஒதுக்கீடு வாரியாக பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அதற்கான பணிகள் தொடங்கிவிட்டதாக தமிழக அரசின் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. திருப்பூர் குமரனுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று அமைச்சர் சாமிநாதன் உறுதியளித்துள்ளார். தமிழக சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளித்து பேசிய செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறநிலையத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்ததன் பேரில் திருப்பூர் குமரன் பிறந்த ஊரான சென்னிமலையில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு தியாகி கொடிகாத்த திருப்பூர் குமரன் அவர்களுக்கு அவர் பிறந்த ஊர் சென்னிமலை, எனவே அங்கே மணிமண்டபம் அமைப்பதும் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் இடம் தேர்வு செய்தோம். அந்த இடம் சென்னிமலையிலிருந்து கொஞ்சம் தூரமாக இருந்த காரணத்தினால் சென்னிமலை பகுதியிலேயே வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டார்கள். எனவே இப்பொழுது அறநிலைத்துறை அமைச்சரிடத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்கே அதற்கான உத்தரவை பிறப்பித்து அவர்களிடத்தில் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்துல வாடகை அடிப்பில் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் கட்டுமான பணி நிச்சயமாக துவங்கும். அந்த சென்னிமலை என்பது என்னுடைய தொகுதி என்பதையும் நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பாங்குடி. நெடுந்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 11 மீனவர்களை நெடுந்தீவு அருகே ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்து விசை படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் சக மீனவர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய பூங்காக்கள் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் கே.என். நேரு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய பூங்காக்களை அமைக்க நிதியை ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு நடப்பாண்டிலேயே புதிய பூங்காக்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். பூங்காக்களை உருவாக்குவதற்கு ஒரு சிரமம் இல்லை. நிச்சயமாக அந்த பகுதியிலே பூங்காக்கள் உருவாக்கலாம். அதுக்கென்று நிதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேரூராட்சியாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தாலும் புதிய பூங்காக்களை உருவாக்குவதற்கு நிதி தந்திருக்கிறார். உறுப்பினர் சொன்னதை இந்த ஆண்டு சேர்த்து அதை புதிய இடத்திலே இடம் இருக்குமானால் அதை நிச்சயமாக உருவாக்கலாம். ஏற்கனவே இருந்த பூங்காக்கள் பழுதுபட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள், அதையும் சரி செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்து கொடுக்கலாம். நெற்பயிர்களில் மஞ்சள் நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஜனவரி மாதம் சம்பா நெல் அறுவடை தொடங்குவதற்கு சில நாட்கள் முன்னதாக விவசாயிகள் ஊடு பயிராக உளுந்து பயிர் வகை பயிர்களை விதைத்துள்ளனர். இந்நிலையில் அதிக வெப்பத்தின் காரணமாக பயிர்களில் மஞ்சள் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. தொடக்கத்தில் ஒரு சில பயிர்களில் மட்டும் காணப்பட்ட இந்த நோய் தாக்குதல் ஒரு சில நாட்களிலேயே வயல் முழுவதும் பரவியுள்ளது. இதனால் மகசூல் முற்றிலுமாக பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் காப்பீட்டு நிறுவனங்கள் 100% காப்பீட்டு தொகையை அளிக்க வேண்டும் என்றும் அரசு நிவாரண தொகையை அறிவிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை தாலுகா 24 வில்லியனூர் வட்டம்
வாலாக்குடி கிராமத்தை சேர்ந்த ஆளுக்கு 20 ஏக்கர் நிலம் நெல் சாகுபடி பண்ணுறோம். கடந்த பருவமழை அதிகமாக பெஞ்சதுனால இந்த ஜனவரி மாதம் ரொம்ப மகசூல் இழப்பீடு ஏற்பட்டு ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது. அதுக்கு பிறகு உளுந்து பயிர் சாகுபடிக்கு பயிர் வாங்கி விதைச்சோம். அதுலேயும் மழை பெஞ்சு அதிகம் வீணாக போயிட்டுது. திரும்ப வாங்கி விதைச்சி இப்போ மஞ்சள் நோய் தாக்கி சுத்தமாக மகசூல் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு அரசாங்கம் இது நேரடியாக அதிகாரியாக தலையிட்டு நேரில் பார்வையிட்டு அதுக்குள்ளே இழப்பீடு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அரசாங்கத்துக்கு. இந்த சாகுபடி பார்த்து அவங்க செய்யலைன்னா நாங்கள் வர வருஷம் சாகுபடியிலேருந்து விலகி வேறு ஏதாவது தொழிலுக்கு போக வேண்டியதான். அந்த மாதிரி மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் எங்கள் எல்லாருக்கும். ரயிலில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்த போலி பத்திரிகை நிருபரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ரயில் மூலம் கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் இருப்பு பாதை காவல்துறை இயக்குநர் வன்னிய பெருமாள் தலைமையிலான குழுவினர் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் சோதனை மேற்கொண்டுள்ளனர். அப்போது மதுரை செல்லும் சிறப்பு விரைவு ரயிலில் கடத்தி செல்லப்பட்ட 16 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட முத்துசெல்வம் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் நாளிதழ் ஒன்றில் நிருபராக வேலை செய்வதாக போலி ஆதாரங்களை காண்பித்து தப்பிக்க முயன்றுள்ளார். இதனை அடுத்து காவல்துறையினர் அவர்கள் பாணியில் நடத்திய விசாரணையில் கடத்தலில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டுள்ளார். அதன் பின்பு முத்துசெல்வத்தை கைது செய்து நாகப்பட்டினம் போதைப்பொருள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரமலான் பண்டிகையை ஒட்டி பாஜக சார்பில் இஸ்லாமியர்களுக்கு பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டது. ரமலான் பண்டிகையை ஒட்டி நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பாஜக காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஏற்பாட்டில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் மற்றும் ஏராளமான பாஜகவினரும் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டனர். AI தொழில்நுட்பம் பரவலாக்கப்பட்டால் மனித சக்திக்கு மாறாக அமைந்துவிடும் என்று மக்கள் அச்சப்பட வேண்டாம் என பேராசிரியர் கார்த்திக் ரமணி கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுச்சத்திரம் அருகே உள்ள பாவை பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு AI தொழில்நுட்பம் குறித்து பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இதில் அமெரிக்க பர்டூயு பல்கலைக்கழக AI தொழில்நுட்ப விற்பனரும் மூத்த பேராசிரியருமான முனைவர் கார்த்திக் ரமணி கலந்து கொண்டு பயிற்சி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எங்கும் எதிலும் AI என்ற நிலை வரும் போது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் தொழில்துறையில் இந்தியா முதலிடம் பிடிக்கும் என்று பேசினார். இத்தொழில்நுட்பமானது டிஜிட்டலில் மட்டும் இன்றி அனைத்து துறைக்கும் உதவியாக இருக்கும் என்பதால் இதனை கற்றுக்கொள்ள மாணவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். both sides impact ஆகும். நாங்க எப்படி AI இந்த இன்சைட் தி ப்ரோக்ராம்ல ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், அசஸ்மெண்ட், ஸ்டூடெண்ட் ஹோம்வொர்க்ஸ், எக்ஸாம்ஸ்க்காக அவங்களும் AI யூஸ் பண்ணுவாங்க. சீட்டிங் எடுக்கிறதுக்கு அதுக்கு கிரேடிங்லாம் எடுத்துடலாம். நம்ம இன்டர்வியூ பண்ணலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா 1-on-1 இன்டர்வியூ பண்ணுறோம். அதாவது ஸ்டூடெண்ட் நீங்க என்ன கத்துட்டேன்னு தெரியணும். AI கிட்டேருந்து நீங்க என்ன கத்துங்க, AI கத்துனது எனக்கு சொல்ல வேண்டாம், அது எனக்கும் பண்ண முடியும். AI கத்துனது நீங்க எனக்கு சொன்னாங்க, உங்க இன்டெலிஜென்ஸ் போயிடும். ஸோ அந்த பேட் சைடு எடுக்கணும், நெகட்டிவ் எஃபெக்ட். ஸோ ஆஸ் எஜுகேட்டர்ஸ் இப்போவே ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எப்படி அங்கே இருக்கிறதுனால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் போகணும். பட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாட்டா நெகட்டிவ் எஃபெக்ட் ஜாஸ்தி. ஸோ பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்படி பண்ணுறது, அந்த ஸ்ட்ராட்டஜி பாவையில் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பண்ணல, எங்க இன்ஸ்டிடியூஷன்லேயே பண்ணல. ஒப்பந்த ஊழியர்கள் மீது அலட்சியம் காட்டும் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த இச்சிபுத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையில் 3600க்கும் அதிகமான தொழிலாளர்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த முறையில் குறைந்த ஊதியத்திற்கு வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு வழங்க கோரி தொழிற்சங்கத்தின் சார்பில் தொழிலாளர்கள் நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டு நிர்வாகம் மெத்தனம் காட்டுவதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தொழிலாளர்கள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சிலர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் விஜயராகவனை நேரில் சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவும் வழங்கியுள்ளனர். கடந்த 20 நாட்களுக்கு மேலா பிப்ரவரி 28ஆம் தேதி
எம்ஆர்எஃப் அரக்கோணத்தில் வந்து இச்சிபுத்தூர் கிராமத்தில் எம்ஆர்எஃப் நிறுவனம் தொழிற்சங்கம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3600 கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த லேபர்ஸுக்கு வந்து அதனுடைய 53 வருஷமா அந்த கம்பெனி இருக்குதுங்க. இது வரைக்கும் வந்து அவங்க வந்து 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே வந்து அந்த கம்பெனியில் பணிபுரிகிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்எஃப் நிர்வாகம் வந்து வெறும் 11,800 ரூபாய் தான் சேலரி கொடுத்துன்னு வராங்க. அங்கே ஒர்க்கர்ஸுக்கும் எம்ப்ளாயிஸுக்கும், அதாவது பர்மனன்ட் ஒர்க்கருக்கும் கான்ட்ராக்ட் ஒர்க்கருக்கும் ஒரே வேலை தான் செய்கிறாங்க. ஆனால் பர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 60,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் இவங்க கான்ட்ராக்ட் லேபர்ஸ்க்கு வந்து 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் வேலை செஞ்சோம் அவங்களுக்கு 11,800 ரூபாய் தான் அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. இதனால அவங்களுடைய கோரிக்கை வந்து நிர்வாகத்திடம் வந்து முறையிட்டோம். கடனாளியிடம் பணம் கேட்டு பினான்சியர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாராயணபுரம் பகுதியை சேர்ந்த சத்யநாராயணன் கொரோனா காலகட்டத்தில் வீட்டு கடனுக்கான 5 லட்சம் ரூபாயை கிராம சக்தி தனியார் பினான்ஸ் கம்பெனியில் கடன் பெற்றுள்ளார். இதுவரையில் பணம் முறையாக கட்டி வந்த நிலையில் பினான்சியர்கள் ஜீவகிருஷ்ணன், தனுசக்தி இருவரும் பணம் கேட்டு தொந்தரவு கொடுத்து வந்துள்ளனர். மேலும் பணத்தை உடனடியாக கட்டவில்லை என்றால் வீட்டில் உள்ள பெண்களின் புகைப்படங்களை அந்தரங்கமாக வெளியிட்டு விடுவோம் என்று மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இதில் அவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் சக்தி நாராயணன் பலமாக தாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஜீவகிருஷ்ணன், தனுசக்தி ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போதைப் பொருட்கள் கடத்தி வந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மண்மலை பக்ரிபாளையம் பிரதான சாலையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்ததில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹான்ஸ், குட்கா போன்ற போதைப் பொருட்கள் மற்றும் காரையும் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட ஐயனார் மற்றும் சக்திவேல் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பள்ளி செல்லும் சிறுமியிடம் பாலியல் வன்புணர்வு செய்த வாலிபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் பிள்ளையார் கோவில் பகுதியை சேர்ந்த பாண்டியன் அதே பகுதியை சேர்ந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். மேலும் இது குறித்து வெளியே சொன்னால் கொன்று விடுவேன் என்று மிரட்டியுள்ளார். இதனால் அச்சமடைந்த சிறுமி தனது பாட்டியிடம் கூறியுள்ளார். இதனை அடுத்து செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பாட்டி புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் பாண்டியனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார். தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த கொள்ளையர்களை காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து திருடப்படுவதாக காவல்துறையினருக்கு தொடர் புகார்கள் வந்துள்ளது. புகாரின் அடிப்படையில் தனிப்படை காவல்துறையினர் சென்னை ஆரணி சாலையில் இரும்பேடு கூட்ரோடு பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அவ்வழியாக வந்த 2 இளைஞர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர். இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் இருவரும் வாகன கொள்ளையர்கள் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து 12 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து ரவி, சுரேஷ் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வேலூர் மேற்கு மாவட்ட தொண்டரணி பொறுப்பாளர் இமிதியாஸ் தலைமையில் ரம்ஜான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியானது வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரம்ஜான் நோம்பினை திறந்து வைத்தார். இதில் 1000க்கும் மேற்பட்ட சிறுபான்மையின மக்கள் சமூக நல்லிணக்கத்துடன் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவும் வழங்கப்பட்டது. வேலூரில் தெருநாய்க்கள் கடித்ததில் குரங்கு படுகாயம் அடைந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராஜகணபதி நகர் பகுதியில் தெருநாய்கள் கடித்ததில்
குரங்கு ஒன்று படுகாயம் அடைந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் அப்பகுதி இளைஞர்கள் உதவியுடன் குரங்கை மீட்டு கால்நடை மருத்துவரிடம் எடுத்து சென்றனர். ஆபத்தான நிலையில் குரங்குக்கு கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதிக அளவில் உள்ள தெரு நாய்களை கட்டுப்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழையும் கலையும் வளர்க்க அரசு நிதி ஒதுக்கியதன் மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி பெருமிதம் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தில் கலை பண்பாட்டு கலை சங்கமம் திருவிழா நடைபெற்றது. இதனை மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி, வேலூர் மாநகராட்சி மேயர் சுஜாதா உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி, தமிழக அரசு பல்வேறு நிதிகளை ஒதுக்கி தமிழ் கலைகளையும் தமிழ் மொழியையும் வளர்த்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழ் கலைகளை வளர்க்கும் நோக்கில் ஆண்டுதோறும் கலை சங்கமம் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் தங்கம் விலை கடந்த சில தினங்களாக குறைந்து வந்த நிலையில் இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 65,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 40 ரூபாய் அதிகரித்து 8,235 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 111 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திபெத்தில் ஒரே நாளில் 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திபெத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி 120க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் இன்று காலை 6 மணி அளவிலும் காலை 11 மணி அளவிலும் அதிபயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதன் ரிக்டர் அளவுகோலில் 4.1 பதிவாகி உள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்புகள் குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்பு செய்திகள். வக்ஃபு திருத்த மசோதாவிற்கு எதிரான தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கலைஞர் கனவு இல்ல திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு, தமிழக அரசு அரசாணை வெளியீடு. யோகி ஆதித்யநாத் பாடம் எடுக்க வேண்டாம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். வஞ்சக கூட்டம் கதற தமிழ்நாடு முன்னேறிக் கொண்டே இருக்கும், அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா விமர்சனம். இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் பணி தொடக்கம், ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.